மறக்காதவர். மறந்தாலும் என்னை மறவாதவர், தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம் ஆகாயம் கொண்டு செல்லுதே, நம்மை ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடம் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடம் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுமையா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபத்தை போல, என் இயேசுவே ஆவியால் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடும் அப்பா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையிலும் உழைக்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவருக்காக நான் வேலை செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே, என்னை பரிசுத்தமாய் மாற்றுவீராக. Thank you, Father. என் இயேசுவே உம் ஆவியால் ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. என் இயேசுவே உம் ஆவியால் ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. ஓ தேவ என்ன ஆனந்தம். ஓ தேவ ஆகாயம் கொண்டு செல்லுமே, நம்மை ஆகாயம் கொண்டு செல்லுமே. ஆகாயம் கொண்டு செல்லுமே, நம்மை ஆகாயம் கொண்டு செல்லுமே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடம் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுமையா. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. தகப்பனை போல் இரக்கமுள்ள
பரிசுத்தரே உம்மை பணிகிறேன் ஐயா. கரங்களை உயர்த்தி ஓ தேவ பிரசன்ன என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுமே நம்மை, ஆகாயம் கொண்டு செல்லுமே. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. வெல்லர் ஆண்டவரை துதிக்கலாமா? ஹalleluya. அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி 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 தகப்பனே. ஹalleluya ஹalleluya. இருக்கின்றவராக இருக்கிற தேவனே மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. இயேசு ராஜா நீ நல்லவர், நீ நல்லவர், உண்மை உள்ளவர், போதுமானவர் அப்பா. எங்களுக்காய் யாவையும் செய்கிற தேவன் தகப்பனே உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உயர்வு உண்மை உன்னதமானவரே. ஹalleluya. Thank you Father. Thank you Jesus. நீரே எங்கள் ஆதரவு அப்பா. ஹalleluya ஹalleluya. நன்றி நன்றி தகப்பனே. கர்த்தர் நம்மை கனி கொடுக்கிற ஒரு மரமாய் மாற்றுவாராக. நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சம் தீர்ப்புமாயி, நீரே என் ஜீவனி பலனானி. நீரே என் வெளிச்சம் தீர்ப்புமாயி, நீரே என் ஜீவனி பலனானி. நானும் அபிஷேக ஒளிவமரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பை நம்புபவன். நானும் அபிஷேக ஒளிவமரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். அவர் நம்மை அயராது காப்பாற்றி வருகிறார். நீர் பாய்ச்சுகிற என் தேவைகள் யாவையும் சந்திக்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. என் தேவைகளை சந்திக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Father. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். நம்முடைய தேவைகள் எப்பேற்பட்ட தேவைகளாக இருந்தாலும் ஆண்டவரே நீர் என் தேவையை சந்திக்கிற. எல்லாரும் சொல்லலாமா? பெரிய கோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவீரப்பா.
பலன் நீரே. அயராது நீர் பாய்ச்சுவீரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே. எந்த சேதமும் காப்பவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே. எந்த சேதமும் காப்பவரே. நானும் அபிஷேக ஒளிவமரம் ஆலயத்தில் நடப்பட்டவன். சமூகத்தில் வாழ்கின்றவன். அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒளிவமரம் ஆலயத்தில் நடப்பட்டவன். சமூகத்தில் வாழ்கின்றவன். அன்பையே நம்புபவன். அவரே நமக்கு பலன் தரும் புகலிடம். உம்மில் வேரூன்ற கிருபை செய்யும். உமக்காக நான் கனி கொடுப்பேன். உமக்காக நான் பலன் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. தேங்க்யூ ஃபாதர். நீர் அப்படி செய்க ஆண்டவரே. வேண்டாத காரியங்கள் எடுத்து போறோம். கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை தேவன் கட்டளையிடுவீராக. பலன் தரும் புகலிடம் நீரே. உம்மில் வேரூன்ற கிருபை செய்தீரே. பலன் தரும் புகலிடம் நீரே. உம்மில் வேரூன்ற கிருபை செய்தீரே. மலர்ந்திடுவேன் நான் கனி கொடுப்பேன். உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன். மலர்ந்திடுவேன் நான் கனி கொடுப்பேன். உலகமெங்கும் நான் கனி கொடுப்பேன். அபிஷேக ஒளிவமரம் ஆலயத்தில் நடப்பட்டவன். சமூகத்தில் வாழ்கின்றவன். அன்பையே நம்புபவன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. பரிசுத்தாவியானவரே உமக்கு நன்றி ராஜா. உம்மில் வேரூன்ற கிருபை தாரும் அப்பா. உமக்காக நான் கனி கொடுக்கிற ஒருவனாய் ஒருத்தியாய் ஆண்டவரே உமக்காக நான் வாழ நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்க. இந்த காலை நேரத்தில் எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு நிமிஷம் ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் எங்களோடு நீர் பேசுவீராக. நீர் இடைப்படுவீராக. தடைகளை மாற்றுவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை எங்களுக்கு நேராய் கடந்து வரட்டும். கர்த்தர் தம்முடைய தாசனை ஆண்டவர் பயன்படுத்துவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிற உம்முடைய சத்தம் இந்த காலை நேரத்தை எங்கள் மத்தியிலே கேட்கப்படுவதாக. எல்லாரும் வாய்களை திறந்த ஆண்டவரே நீர் பேசுகிற தேவன், நீர் கிரியை செய்கிற தேவன். இந்த காலை நேரத்தை நீர் எங்கள் மத்தியிலே நீர் இடைப்பட வேண்டும் என்று நான் கேட்கிறேன். கர்த்தாவே நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் வந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எப்போ வரும்போதும் உங்கள் சர்ச்சில் நீங்கள் செருப்பு போட்டே உள்ளே வரலாம். கார்பெட்டில் மட்டும்தான் செருப்பு போட வேணாம். மற்றபடி நீங்கள் செருப்பு போட்டே வாங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இப்போ கூட்டிகிட்டு தான் நம்ம நீட்டப்பாக சேர் போடுறோம். அதனால் ஈவினிங் நீங்கள் வரும்போதும் யாரும் செருப்பை வெளியே விட்டுட்டு வர வேண்டாம். நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. கர்த்தர் இந்த நேரத்திலும் நான் மீதியான நேரத்தை பாஸ்டருடைய கையில் நான் கொடுக்கிறேன். முன்பதாக வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பார்கள். நம்முடைய அன்புக்கு வெளிப்பாடாக நம்ம கரங்களை தட்டி அவர்களை வரவேற்கலாம்.
ஜீசஸ். ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். முதலாவது சபையாரிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுகிறேன். இன்னைக்கு நான் எழுந்ததே 5:15 தான் எழுந்தேன். ஆமாம், இன்னும் நான் சரியாக ஆண்டவரோடு உறவாடலை. இன்னும் என்னுடைய வேத தியானத்தை நான் முழுமையாக முடிக்கலை. அவசரமாக தான் வந்திருக்கிறேன். நேற்று இரவு மெடிசன் எடுத்ததுனால 4 மணிக்கு அலாரம் வச்சுருந்தேன், அடித்தது தெரியல. அதனால் முதலாவது சபையார் என்னை மன்னிக்கணும். ஆமென். எப்பொழுதும் அப்பாவோடு இருப்பேன், ஆனால் முடியலை. அதனால் என்னை ஏற்றுக்கொள்ளுவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா மாயக்காரனாய் நான் நிற்க விரும்பலை, நிற்கிற பழக்கமும் இல்லை. ஆமாம், நான் பைபிள் படித்தேன், ஜெபித்தேன். ஆனால் என்னுடைய ஆத்மா கூட திருப்தி அடைகிற அளவுக்கு நான் படித்து ஜெபிக்கலை. அதனால் சபையார் மறுபடியும் மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். சபை ஊழியருக்கும் சிரமத்தை கொடுத்துருக்கிறேன், என்னை மன்னிச்சு கொள்ளுங்க. ஆனால் அப்பா வார்த்தையை கொடுத்துருக்கிறார், முன்னமே வார்த்தையை கொடுத்துருக்கிறார். ஆமென். கர்த்தரும் என்னை மன்னிப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். அமைதியாக இருக்கிறத பார்த்தா நானே உன்னை மன்னிக்க மாட்டேன்ற மாதிரி. ஆமென். தேவ பலம் நம்மை தாங்குவதாக. கர்த்தருடைய ஊழியக்காரன் என்றைக்கும் காரணம் சொல்லக்கூடாது. நான் எப்பயுமே சொல்கிறது தான். ஆமாம், கர்த்தருடைய ஊழியக்காரன் என்றைக்குமே எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடாது. ஒரு அரசாங்கத்தில் போய் நான் இந்த எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாதில்ல. நான் அப்பாவோடு அதை நான் ஒப்புரவாகிறேன். கர்த்தர் பலப்படுத்துவார். அல்லேலூயா. நேற்றைய தினத்திலையும் நாம் தியானித்தோம், நம்ம ஒவ்வொருவரும் பரிசுத்த விசுவாசிகள். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த விசுவாசிகள், கர்த்தரால் பரிசுத்தத்திற்கென்று அழைக்கப்பட்ட தேவனுடைய விசுவாசிகள். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு கேள்வி இருக்கும். ஐ நோ மை ஐடென்டிட்டி, என்னுடைய அடையாளம் எனக்கு தெரியும். நான் பரிசுத்தமாக தான் வாழணுன்றதும் என்னுடைய காலிங், என்னுடைய அழைப்புன்னு தெரியும். ஆனால் முடியலையே பிரதர். வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் எங்களுக்கு இருக்கே, வாழ்க்கையில் நிறைய பாடுகள் இருக்கே, அப்பப்போ சரிக்கிறோமே, அப்பப்போ விழுந்துடுறோமே, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்போமானால் ஒரு 2 வசனங்களை மாத்திரம் இந்த நேரத்தில், ஒரு 10 நிமிடம், அதில் ஒரு 2 வசனங்களை மாத்திரம் ஒரு 13 நிமிடம் நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் நம்ம எல்லாருக்குமே காண்பிச்சிருக்கிற அந்த வசனத்தின் வெளிச்சம் நமக்கு தெரியும். பட் how we can apply that verses in our life, நம்ம வாழ்க்கையில் இந்த வசனங்களை எப்படி நம்ம அபியாசப்படுத்தலாம், பிராக்டிஸ்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்றத ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். எடுத்துக்கொள்ளலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மன்னிக்கணும், 1 யோவான் 1:7. எனக்காக ஒரு வாசிப்பீங்களா? தேங்க்யூ சிஸ்டர். புதிய ஏற்பாடு 325ஆம் பக்கம். ஆமென். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க வேகமாய். வாசிங்க சிஸ்டர். 1 யோவான் 1:7 தானே? 1 யோவான் 1:7. நடந்தால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்க. குளிச்சுட்டு வந்தாரா குளிக்காம வந்தாரான்லாம் சந்தேகப்படாதீங்க. குளிச்சு பல்லு விளக்கி ஃப்ரெஷ்ஷாகி தான் வந்திருக்கிறேன். ஆமாம், அந்த கேள்வி வேறு நமக்கு நிறைய நேரத்தில் வரும். இவன் இத்தனை மணிக்கு எழுந்தானே எப்படி வந்தான்னு. ஆமாம், கர்த்தர் நம்மை மன்னிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. என்ன நல்லா கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே. நம்முடைய வாலிப நாட்களில் முக்கியமான வாலிபர்கள்கிட்ட இருந்து நான் பேச விரும்புகிறேன். நம்ம பிள்ளைகளை குறித்து நமக்கு ஒரு பெரிய பேர்டன் இருக்கும். என் பிள்ளைகளை எப்படி நான் பரிசுத்தமான பாதையில் நடத்துவேன்? பாவம் நிறைந்த பொல்லாத உலகம், எந்த பக்கம் திரும்பினாலும் பாவம், எந்த பக்கம் திரும்பினாலும் தண்ணீரை போல பாவம் பெருக்கெடுத்து ஓடுது, மழையை போல பாவம் இருக்கு. நாங்கள் என்ன செய்வோம்? நாம் எப்படி பரிசுத்தமாய் வாழ்வோம்? எப்படி நம்ம வாழ்க்கையை கடத்துவோம்னா, உங்களுக்கு எனக்கு இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை, கிருபை, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம். அன்னைக்கு பெரிய சங்காரம் எகிப்தில் இருந்த இஸ்ரவேலருக்குள்ள நடந்த போது அவர்களை தப்புவித்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அடையாளமாக இருந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம். ஆமென் சொல்லுங்களேன். நிறைய நேரத்தில் ரொம்ப எளிமையாக சொல்லுவாங்க,
சோப்பு வாங்கி வச்சுட்டு வீட்டில் நான் சுத்தமாயிடணும், நான் வாசனையாயிடணும்னு எல்லாருமே விருப்பமா என்ன பண்ணுவாங்க, நல்ல நல்ல சோப், ஆயுர்வேதிக் சோப், இன்னும் நல்ல அந்த pH லெவல், இன்னும் என்னென்னலாம் அந்த 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 எப்படி சொல்றது, அந்த கலவை, அந்த மூலப்பொருட்கள், அந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் இயற்கையான எக்ஸ்ட்ராக்ட்ல இருந்து அதுல இருந்து எடுக்கப்பட்ட அந்த சோப் வாங்கி வச்சிருப்பாங்க. ஆனா நிறைய நேரத்துல என்ன பண்ணிடுவோம்னா, அந்த சோப்பை போட்டு குளிச்சா மட்டும்தான் நம்ம மேல வாசனை. நம்ம அப்பாவோ அம்மாவோ இல்லை அண்ணனோ தம்பியோ புதுசா சோப் வாங்கி போட்டோன்னே, என்ன சோப் போட்டீங்க, என்ன அதிகாலையில் சவாலா பேசுறேன் நான் குளிக்கிறத பத்தி. கிட்ட வரும்போதே நமக்கு என்ன தெரியும்னா அதனுடைய வாசனை. ஆமென் சொல்லுங்களேன். நான் விசுவாசிக்கிறேன், ரத்தத்தினுடைய வாடை எல்லாருமே விரும்ப மாட்டாங்க. ஆனா பரலோக தேவன் நமக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி அவருடைய ரத்தத்தை சிந்த வச்சு, அந்த ரத்தம் நம் மீது படும்போது, நம் வாழ்க்கையில ஆளுகை செய்யும் போது, பரிசுத்தம், சுகந்த வாசனை இந்த பூமி முழுவதும் பரவும். ஆமே. என் வாழ்க்கையில 12 வயதுல இருந்து 30 வயது வரைக்கும் பாவ சேற்றுல நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். 12 வயசுனா யோசிச்சு பாருங்களேன், ஒரு சின்ன குழந்தை, 6வது படிக்கிற ஒரு பையன். அந்த வயசுல என் வாழ்க்கையில பாவ சேற்றை வாரி வீசி என்ன அந்த சாக்கடைக்குள்ள முக்கி என்னுடைய வாழ்க்கை, எதிர்காலம், நிகழ்காலம் எல்லாவற்றையுமே நாரி போக பண்ணதாய் பிசாசு போராடினான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. I was literally kneeling down and begging to pray. எனக்காக யாராவது ஜெபிப்பீங்களான்னு முழங்கால் போட்டு நான் கதறின நாட்கள் உண்டு. என்னை கர்த்தருக்குள்ள நடத்தின இளவரசன் அண்ணன், எப்படி உங்க பாஸ்டர் இருக்காங்களோ அது போல யங் ஏஜ்ல இருந்து என்னை வழி நடத்திக்கிட்டு வந்த ஒரு அண்ணன், அவர் என்ன பண்ணாரு, என் தலைமையில கை வைத்து, இயேசுவின் ரத்தம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பாய்ந்து செல்லட்டும், அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் ஒவ்வொரு செல்லுகளில் ஆட்கொண்டிருக்கிற அந்த பாவ கிரியைகள், சுபாவங்களை சுட்டெரிக்கட்டும்னு எனக்காக கண்ணீரோடு ஜெபிச்ச ஜெபம் இன்னைக்கும் என் கண்ணு முன்னாடி நின்றுகிட்டு. அந்த நாட்கள்லாம் நம்பிக்கையற்ற நாட்கள் ஐயா, அம்மா, நம்பிக்கையே இல்லாத நாட்கள். என் சுய பலம், என்னுடைய ஆற்றல், என் சக்தி, என் திறமை எல்லாவற்றிலையும் நான் போராடி பார்த்துட்டேன், விடுதலை இல்லை. அநேக நாட்கள் நம்ம வாழறதை விட செத்து போயிட்டா நல்லா இருக்குமே, குமாரனுடைய ரத்தத்தை, எபிரேயர்ல சொல்லப்பட்ட போல ரத்தத்தை மிதிக்கிறனே, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையான கண்ணீர் விட்டு கதறின நாட்கள் உண்டு. அந்த நாட்கள்லாம் உயர்த்தி பிடித்தது ஒன்னே ஒன்று மட்டும்தான், ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம். அப்பா, உங்க ரத்தத்தால கழுவுங்க, உங்க ரத்தத்தால கழுவுங்க, உங்க ரத்தத்தால கழுவுங்க, என் கண்களை கழுவுங்க, என் சிந்தையை கழுவுங்க, என் இருதயத்தை கழுவுங்க, என் கைகளை கழுவுங்க. இப்படி ஒவ்வொரு அவயவங்களாய் கண்ணீர் விட்டு கதறின நாட்கள். அந்த ஜபங்கள் வீணாகல. ஆமேன். நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நம்ம பிளஸ்ஸிங்க்கு தடையா இருக்கிறது, ஒரு பெரும் தடையா இருப்பது ஆண்டவருடைய ரத்தத்தை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தாதது தான். அதிகாலையில இருட்டோடு எழும்புறாங்க, வீடுகளினுடைய நிலைக்கால்கள்ல ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை படிச்சிருக்கீங்களா? நம்ம எல்லாருமே படிச்சதான். எக்ஸடஸ்ல, யாத்ராகமத்துல அவங்க அடிமைத்தனத்தை விட்டு புறப்படுகிறதற்கு முதல் காரியமாய் அவர்களுடைய வாழ்க்கையில தேவைப்பட்டது, பயன்பட்டது ஆட்டுக்குட்டியின் ரத்தம். இன்னைக்கும் நீங்களும் நானும் எந்த சூழ்நிலையில வேணா இருக்கலாம், நம்ம தொழில், நம்ம வேலை, நம்ம குடும்பம், நம்ம படிப்பு, நம்ம எதிர்காலம், நிகழ்காலம், நம்ம பிளஸ்ஸிங்ஸ், நம்ம வாழ்க்கையில எதுவா வேணாலும் இருக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்துல தெளிவாய் சொல்லப்படுகிறது, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும், ரெண்டாவது நம்ம பார்க்க போறது அதுதான், சாட்சி வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். வாலிபர்ல என்கரேஜ் பண்றேன், ஆண்டவருடைய ரத்தத்தை தூக்கி பிடிக்க ஆரம்பிங்க. பெரியவர்களை உற்சாகப்படுத்துகிறேன், அம்மாமார்களையும் என் சகோதரிகளையும் என்கரேஜ் பண்றேன். ஆவியானவருடைய அந்த கிருபையாய் கொடுத்த, நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையின் வெளிச்சத்துல கிடைச்சிருக்கிற இயேசுவின் ரத்தத்தை உயர்த்தி பிடிப்போம். நம்ம வாழ்க்கையில விடுதலை உண்டாகும். சில விஷயம்லாம் நம்ம காரணம் கேட்கவே முடியாது. எப்படிப்பா அவர் ரத்தத்தால, எப்படிப்பா ஆண்டவருடைய ரத்தம் நம்மளை என்ன பண்ணிடும், கழுவிடுமா, நம்மளை விடுவிச்சிருமா, நமக்காக பரிந்து பேசுமா, நம்ம வாழ்க்கையில செய்யுமா? செய்யும். அன்னைக்கு பழைய ஏற்பாட்டில்
ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி, ஒரு வயது ஆட்டுக்குட்டிக்கு அந்த இரத்தத்துக்கே ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையும் அவருடைய வார்த்தையினால் அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை வைத்திருப்பாரானால், சுத்தமான பழுதற்ற தேவ ஆட்டுக்குட்டின்னு யோவான் ஸ்நானகன் கை காட்டினாரே, அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் உங்களுக்காக எனக்காக யுத்தம் பண்ணாதா? ஆபேலுடைய ரத்தம் ஆண்டவரை கூப்பிட்டுச்சு. அந்த ஆபேலுடைய ரத்தத்துக்கே ஆண்டவரை கூப்பிடுற வல்லமை இருக்குமானால், பரிசுத்தமுள்ள நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை ஏன் நீங்களும் நானும் உயர்த்தி பிடிக்க கூடாது? எவ்ரிதிங் இஸ் அண்டர் த கவனன்ட் ஆஃப் பிளட். ஆண்டவருடைய ரத்தம் இருக்கு பாருங்க. அதனாலதான் சொல்றாரு, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம், என்னிலே பானம் பண்ணுங்கள். ரத்தத்தை உயர்த்தி பிடிங்க, ஆண்டவருடைய ரத்தத்தை. அதனால தான் பாருங்க, குட்டி பிள்ளைங்களுக்கு முதல்ல சொல்லி கொடுக்கிற ஜெபமே இயேசு ரத்தம் ஜெயம். By the blood of Jesus we win. We conquer by the blood of Jesus. ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம், அந்த ரத்தத்தை உயர்த்தி பிடிங்க. ஐயா, எனக்கு நன்மையான அம்மா, உங்கள் பிள்ளைகள் மேலே தினந்தோறும் வெளியே புறப்படுறப்ப 2 கைகளையும் தலை மேலே வச்சு, ஒரு கணவனும் மனைவியும், இயேசு ரத்தத்துக்குள்ளே என் மகனை ஒப்பு கொடுக்கிறேன், இயேசு ரத்தத்துக்குள்ளே என் மகளை ஒப்பு கொடுக்கிறேன், இந்த பொல்லாத உலகத்திலிருந்து என் பிள்ளைய உங்கள் ரத்தம் தான் காக்கணும் அப்படின்னு நீங்கள் தலை மேலே கை வச்சு பாருங்க. அந்த பிள்ளையினுடைய சுபாவ மாற்றத்தை நம்ம பார்ப்போம். யோசிச்சு பாருங்க, குட்டி குட்டி பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. விளாத்தி குளத்துல ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி பலவந்தம் பண்ணப்பட்டு சொல்றாங்க, முண்டந்தனியா தலை தனியா கொல்லப்பட்டு கடந்தா பிள்ளைன்னு. அந்த நியூஸை நான் கடந்த நாட்களில் பார்க்குறப்ப சொல்கிறாங்க, அதை நான் பேச விரும்பலை, என் மகா கடந்த கோலத்தை பற்றி நான் பேச விரும்பலை, அந்த கொலைகாரம் என் கையில் கிடைக்கட்டும், என் மகளினுடைய நிலையை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன்றாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத உலகத்துக்குள்ளே தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கும் மோஸ்ட் அண்டர் ரேட்டட் வெப்பன், நீங்களும் நானும் ரொம்ப ரொம்ப மலிவாய் அநேக நேரத்தில் மறுத்த ஒரு ஆயுதம் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம். குமாரராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பரிசுத்தமாகிட்டா போதும், எங்கெங்கெல்லாம் பரிசுத்தம் இருக்குதோ அங்கெங்கெல்லாம் கர்த்தர் வருவார். ஆமென் சொல்லுவீங்களா? ஒரே ஒரு வசனம். ஆமென். யோவான் 17:17 வாசித்து முடிக்கலாம். யோவான் 17:17. புதிய ஏற்பாட்டில் 153வது பக்கம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியம். அல்லேலூயா. ரொம்ப எளிமையா சொல்றேன். அடுத்தபடியாய் நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்தப்படாத ஒரு ஆயுதம், ரொம்ப ரொம்ப மலிவாய் நினைக்கப்பட்ட ஒரு ஆயுதம், கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். நம்ம வாழ்க்கையில என்னைக்கு வசனம் நமக்குள்ள போகுதோ, அந்த வசனம் உள்ள போக 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 நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருப்போம். பரிசுத்தம் எங்க இருக்குதோ அங்கதான் கர்த்தர் உலாவி கொண்டிருப்பார். 2 விஷயம் தம்பி. ஒன்று ரத்தம், இன்னொன்று வேத வசனம். நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்கம்மா. நம்ம நினைக்கிறோம் நிறைய நேரத்தில் விபச்சாரம் தான் பாவம், கொலை தான் பாவம், பெரிய பெரிய களவுகள் திருட்டு தான் பாவம், பொய் சாட்சி பாவம், கவலையும் பாவம். ஒரு ஆமென் சொல்லுங்க பெண்கள். நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்பயுமே ரொம்ப எளிமையாக சொல்கிற ஒரு விஷயம், பவர் கட் ஆயிடுச்சு, ஜென்செட்லையும் பவர் சோர்ஸ் இல்லை, எல்லாமே போயிடுச்சு வச்சுங்களேன். நம்ம கையில் ஒரு சின்ன வத்திப்பட்டி மேட்ச் பாக்ஸ் இருக்கும். அந்த வத்திப்பட்டியை எடுத்து, யார் கையிலாம் இருக்குதோ வத்திப்பட்டி இருக்குது, எமர்ஜென்சி லைட் இருக்குதுன்னு அது இருந்தால் மட்டும் பத்தாது. எப்போ அந்த மேட்சை நம்ம கொளுத்துறோமோ, அந்த வத்திப்பட்டி எடுத்து உரசி அந்த வெளிச்சத்தை கொண்டு வரோமோ, ஒரு சின்ன வத்தி குச்சி அந்த அறையில் நிறைந்த வெளிச்சத்தை கொடுக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த அறைக்கு தேவையான ஃபியூச்சர் வெளிச்சத்துக்கு இன்று பத்த வைக்கப்படுகிற ஒரு சின்ன வத்தி குச்சி தான் அடுத்த சில நிமிடங்கள்ல அந்த அறை முழுவதும் நமக்கு என்ன கொடுக்க போகுதுன்னா வெளிச்சம். நீங்கள் நானும் படிக்கிறோம்ல சின்ன சின்ன வசனம், சின்ன சின்ன வசனம். ஐயா, ஒரே ஒரு சாட்சியை சொல்லி முடிக்கிறேன். 4 மாவடியில இயேசு விடுவிக்கிறார்ல, ஊழியத்தில் இருக்கிற ஒரு டாக்டர் கப்பிள், அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளையாண்டா அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. டெலிவரி டைமில் கொஞ்சம் ஆக்சிஜன் சப்ளை கம்மி, அதனால அந்த பிள்ளை எழும்பி நடக்கிறது, பேசுறது, இந்த ஆக்டிவிட்டிலாம் டிலே ஆகிட்டு இருக்கு.
கர்த்தர் பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள் மூலமா சொல்லி இருக்கிறாரு, என் நாம மகிமைக்குன்னா அந்த மகன் எழும்பி நடப்பான் பேசுவான். நீ எதிர்பாராத நேரத்துல நடப்பான் பேசுவான்னு. அப்போ அந்த சகோதரி எனக்கு கால் பண்ணாங்க. முன்ன ஏதாவது காரியம்னா எனக்கு எப்பயாவது கால் பண்ணுவாங்க அந்த தங்கச்சி. இந்த முறை கால் பண்ணி அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அங்கலாய்ப்பு, வேதனை, கண்ணீர் எல்லாத்தையும் எப்படி ஒரு டேப்பை திறந்தா அவ்வளோ ஃபாஸ்டா தண்ணி நிரம்புமோ கொட்டி 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 தீர்த்து கண்ணீர். அண்ணே, நான் இங்க இருக்கிறேன்னு, ஊர்ல இருக்கிறவங்களாம் இங்க ஜெபிக்கணும்னு வராங்க, ஊர்ல இருக்கிறவங்களாம் இங்க வந்து அனாயிண்டிங் பெறணும்னு வர்றாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க, அது ஒரு விக்கிரக ஸ்தலம் இல்லை. அவங்க கூடி இரவும் பகலும் ஜெபிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆமீன் சொல்லுவீங்களா? நம்ம சபையிலேயே அது போல கூடி ஜெபிச்சோன்னா அதே அனுபவம் இங்க வரும். ஆமீன் சொல்லுவீங்களா? என்னைக்கு எந்த ஸ்தலத்தையும் எந்த மனிதர்களையும் விக்கிரகமாய் மாற்றக்கூடாது. ஆனால் அவர்கள்கிட்ட இருக்கிற நன்மையை நம்ம என்ன பண்ணணும்னா எடுத்துக்கொள்ளணும். அப்ப அந்த மகா சொன்னா, அண்ணா எல்லாருமே ஜெபிக்கிறாங்க, இப்ப கூட பாருங்கண்ணே அங்க பிசினஸ் பீப்புள்னுடைய மீட்டிங் நடக்குது, என்னால போக முடியலண்ணே, என் மனம் சோர்ந்து போச்சுன்னு. நான் அந்த பிள்ளை ரொம்ப சோர்வா பேசுனா. அவ ஒரு ஊழியக்காரி, அவங்க ஹஸ்பண்ட் ஒரு மெடிக்கல் மிஷனரியா அங்க ஒர்க் பண்றாரு. இந்த மகா ஊழியக்காரி, என்னால ஜெபிக்க முடியலண்ணே, என்னால பைபிள் படிக்க முடியலண்ணா, நான் மிகுதியான அயற்சியில சோர்வுல என்னால எழும்ப முடியாத நிலைமையில இருக்கேன்னு போது என் இருதயம் ரொம்ப கனமாச்சு. இந்த ஒரு பக்கம் இந்த பிள்ளை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த மகா ஜெபிக்க முடியலேன்னு மன அழுத்தத்துல இருக்கான்னும் போது நான் ஒண்ணு தான் சொன்னேன், தங்கச்சி நீ சோர்ந்து போவாத, ஒரே ஒரு வசனம் உன்னால படிக்க முடியுமான்னு கேட்டேன். ஏன்னா இப்படி கேட்குறீங்கன்னா, இல்லம்மா உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த போனை எடுத்து இப்படி பார்ப்போம்ல, ஏதாவது நோட்டிபிகேஷன் வந்திருக்கான்னு, அது போல உன் பைபிளை திறந்து ஒரே ஒரு வசனம் படி தங்கச்சி. உன்னால நீ ரொம்ப நேரம் ஜெபிக்க வேணாமா? அண்ணா நான் முன்னாடி 1 hour ஜெபிப்பேன். நாங்க தான் எங்க ஃபேமிலியில இருந்து ரோமன் கேத்தலிக் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தோம். இப்ப திரும்பியும் எங்களால போக முடியல, இங்கேயும் எங்களால இருக்க முடியல, ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்க பலமா இல்லை, நான் என்னென்ன பண்ணுவேன் போது நான் சொன்னேன், 30 வினாடி நீ முட்டி போட்டு அப்பான்னு உன் கையை உயர்த்தி கூப்பிடு. எத்தனை வினாடி? ஒரே ஒரு வசனத்தை அன்போட உக்காந்து உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து படின்னு சொல்லிட்டு ஒரு 24 மணி நேரம் முடிஞ்சுது. நேற்றைய தினம் காலையில ஊழியத்தை முடிச்சு நான் புறப்படுறதுக்காக கிளம்பிட்டு இருக்கேன். அப்ப அந்த தங்கச்சி கிட்ட இருந்து போன் வந்தது. மனசுல நினைச்சேன், அந்த பிள்ளைக்காகவும் நான் ஜெபிச்சேன், ஆண்டவரே எப்படியாவது நீங்க பலப்படுத்தி இருக்கணும்னு எடுத்தேன். அந்த மகா சொன்னா, அண்ணே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜெபிச்சிருக்கேன், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆண்டவரோட நான் உறவாடி இருக்கிறேன். வசனம் நம்ம நினைக்கிறோம் ஒரு வசனம் படிக்கிறதுல என்ன நடக்கும்னு. நான் கேலண்டர் வசனத்தை படிக்கிறத சொல்லையா, இன்னைக்கு யாரோ ஒருவர் இந்த இடத்துல என் ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படாதான்னு வேதனையோடு வந்திருக்கிறீங்க. ஒரே ஒரு வத்தி குச்சி வசனம் அந்த பாப்பாவுடைய வாழ்க்கையை எழும்ப வச்சிருச்சு. நான் பெருசா ஜெபிக்கலம்மா, நான் கூட தூங்கிடுவேன், நாங்க கூட தூங்கிடுவோம், நாங்க கூட அநியாயக்காரர்கள், நாங்க கூட பாவிகள், தகுதி இல்லாதவங்க. இன்னைக்கு நான் கிளம்பலாம் போய் ஒரே ஒரு ஜெபம் தான் பண்ணேன், அப்பா உங்க பிள்ளைகளுக்கு என்னுடைய சோம்பேறித்தனம் ஊழியத்துக்கு தடையா நின்ற கூடாதுப்பா. என் வாழ்க்கையில இப்படி நடந்ததில்லை. எத்தனை மணிக்கு படுத்தாலும் 1/2 மணி நேரம் தூங்கினாலும் எஞ்சி வந்துடுவேன். மருந்து சாப்பிட்டு படுத்தேன், என்னவோ தெரியல, கர்த்தர்கிட்ட போய் நான் ஒப்புரவாவேன். உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில உங்களை என்னை தட்டி எழுப்புற ஒரு மந்திர கோல்னு ஒண்ணு இருக்கும்னா இந்த வேத புத்தகம். இதை எடு, சொல்லி முடிக்கிறேன். தம்பி தங்கச்சி இதை எடு. எந்த நொடியில உன் வாழ்க்கை தலைக்கீழ மாறும்னு உனக்கு எனக்கு தெரியவே தெரியாது, நமக்கு தெரியவே தெரியாது சிஸ்டர். நம்ம எப்பொழுதும் போலதான் போய் வசனத்தை எடுப்போம். என்னுடைய இன்னொரு பைபிள் இருக்கு, பத்திரமா வீட்டுல வச்சிருக்கேன். அது பேஜெல்லாம் ஊறி போய் அப்படியே பேப்பர் தண்ணியில நனைஞ்சா ஒரு மாதிரி சுருங்கி போயிருக்கும் பாருங்க, இருக்கும். ஏன்னா அந்த வேதம் என் கண்ணீரை பார்த்த வேதம். ஒவ்வொரு காரியங்களை படிக்கும் போது பாவியான ஸ்திரீ விபச்சாரத்துல கையும் மெய்யுமாய் மாட்டினான்ற அந்த பக்கத்தெல்லாம் பார்த்தாலே தெரியும், அந்த வசனங்கள் என்னோடு பேசி என்னை தட்டி என்னை பரிசுத்தப்படுத்தின வசனங்கள். ஐயா, வேத தியானத்தை என்னைக்குமே அண்டர் ரேட் பண்ணாதீங்க, என்னைக்குமே அதை அலட்சியமா நினைக்காதீங்க சிஸ்டர். நீங்க வேதத்தை எடுத்து படிங்க. ஒரே ஒரு வசனம் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில காட்டு தீயா எரிகிற அந்த ஒரு அக்கினிய மூளை செஞ்சிடும். வேதத்தை தரங்க,
நம்ம முடியல, இதுக்கு மேல எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறோம்ல, பைபிளை திறந்து ஆவியானவர் துணையோடு படிக்கிறோம் பாருங்க, அங்க ஆரம்பிக்கும் ஒரு சின்ன ஒரு தீப்பொறி, காட்டு தீயா ஒரு நாள் இந்த உலகமே வியக்கிற அளவுக்கு நிற்பீங்க. ஆமே. சோறாதீங்க சிஸ்டர். இந்த அதிகாலையில் ஆவியானவர் உங்களை என்னை உற்சாகப்படுத்துறார். 2 காரியம். எல்லாத்துக்கும் மேல பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூடவே இருக்கிறார். நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவராக இருக்கிறார். இந்த 2 மாத்திரம் அனுதினமும் அப்ளை பண்ணுங்க. அனுதினமும் உங்க மேல பூசிக்கொள்ளுங்க. உங்க கண்களை வசனத்துக்குள்ள, உங்க சிந்தைய வசனத்துக்குள்ள, ஆண்டவருடைய ரத்தத்துக்குள்ள உங்களை ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நெடியையும் ஜெபிச்சு பாருங்க. பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கிற பலனா இருக்கும். பரிசுத்தம் எங்கேயோ அங்கே ஆவியானவர் இருப்பாரு. பரிசுத்தம் வந்துட்டா போதும், உலகத்தையே அசைக்கிற அளவுக்கு ஆண்டவருடைய பலமும் வல்லமையும் நம்ம மீது தெரித்து. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசியிருக்கிறார்? தம்பி, இன்னைக்கு நீ போடுற ஒவ்வொரு வசனமும் உன் வருங்கால சேவிங். இன்னைக்கு நீங்களும் நானும் படிக்கிற பைபிள் வசனம் ஆண்டவர் ரத்தத்துக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சு கொள்ளுகிற அனுபவம். குட்டி பிள்ளைங்களாம் பாருங்க, பெரிய பெரிய ஆபத்து வரும், ஆனாலும் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணும்? ஓடி போய் அம்மா கிட்ட மடியில போய் பூந்துக்கும், அப்பா கிட்ட ஓடி வந்து கழுத்தோட கட்டிக்கும். கடந்த நாட்கள்ல ஒரு காரியத்தை நான் ஒரு நியூஸை பார்த்தேன். ஒரு பெரிய டொர்னாடோ, ஒரு பெரிய சூறாவளி காற்று பயங்கரமா வீசிச்சான். அப்போ ஒரு தாய் என்ன பண்ணாங்க, அந்த காட்டு பெட்டுக்கு கீழே தன்னுடைய 3 பிள்ளைகளையும் போட்டு, அந்த காட்டு பெட்டு மெத்து தானே இருக்கும், அதை போட்டு அந்த மெத்தைக்கு மேல அந்த அம்மா படுத்து கொண்டாலாம். பெரிய சூறாவளி சுழன்று வருது, சூறாவளி அடிச்சுது. அந்த மெத்தையோடு சேர்த்து அது கடந்து போறப்ப அந்த தாயையும் தூக்கி கொண்டு போயிடுச்சு, கொண்டு போட்டுருச்சு. ஆனா அந்த மெத்தைக்கு கீழே தாயினுடைய அரவணைப்பு கீழே இருந்த அந்த 3 பிள்ளைகளும் ஜீவன் தப்ப காக்கப்பட்டது. அப்படி நிறைய இருக்கு. ஒரு வாத்து பார்த்தேன், அந்த வாத்து கீழே ஒரு 10 முட்டை கிட்ட இருக்கு, கருகி போய் தந்தூரி பார்பிக்கு போல அந்த வாத்து எரிஞ்சிருக்கு. அதை தூக்குறாங்க, முட்டையில ஒண்ணு கூட கருகாம அவ்வளவு பத்திரமாய் அந்த முட்டைகள் காக்கப்பட்டது. இந்த உலகத்துல இருக்கிற ஒரு பறவையும் தாயுமே இவ்வளவு காப்பாங்கன்னா, ஆண்டவருடைய ரத்தமும் அவருடைய வசனமும் வந்துருக்கு. ஆண்டவர் ரத்தத்துக்குள்ள வந்துருவோம். என்ன இருக்குதோ இல்லையோ, ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தை உயர்த்தி பிடி. என்ன இருக்குதோ இல்லையோ, வசனத்தை எப்பயுமே எடுங்க. செத்து போனா கூட ஒரு வசனத்தை படிச்சுட்டு செத்து போயிடலாம். ஆமே. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாமா? இ மைனர் பிரதர், இ மைனர். ஆமே. ஜீசஸ். ஆமே. ஜீசஸ். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். ஒரே ஒரு நிமிடம் சொல்லி முடிக்கலாம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால் அலகையின் பிடியில் நின்று. கைகளை தட்டி, மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால் பிசாசின் பிடியில் நின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். விசுவாசத்தோடு உயர்த்துங்க. மீட்கப்பட்டேன். ஆமென், ஆமென். ஓ, மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால் அலகையின் பிடியில் நின்று. ரத்தம் ஜெயம். உயர்த்துங்க, உயர்த்துங்க. நான் விசுவாசிக்கிறேன். அன்னைக்கு எகிப்திலிருந்து கர்த்தர் வெளியே புறப்பட செய்த போது யுத்தம் பண்ணின ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் ஜெயம்.
போர்க்கவசம் தலைக்கவசம் இயேசுவின் திரு ரத்தமே. சத்தமாய் போர்க்கவசம் தலைக்கவசம். ஒரு தீயாவியும் அணுகாது தீங்கிழைக்க முடியாது. இனிமேல் அணுகாது தீங்கிழைக்க முடியாது. ரத்தம் ஜெயம். நல்லா கைகளை தட்டி உயர்த்துங்க ஐயா. இயேசுவின் ரத்தத்தினால் ஆமென் ஆமென். என் பிள்ளைகள் மீது என் மீது இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. ரத்தம் ரத்தம் ஜெயம். ஆமென். எங்கள் கையின் பிரயாசத்தின் மீது எங்கள் சரீரத்தின் மீது ஆவியின் மீது ஆத்துமாவின் மீது ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். இப்பொழுதே 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 எங்கள் வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலையும் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை முன்னெடுக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தோடு தைரியமாய் கிருபாசன தண்டையில் வருகிறோம். ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென். இயேசுவின் நாமத்தில் வியாதியின் கிரியைகள் இயேசுவின் தழும்புகளினால் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால் ஜெயம் எடுக்கிறோம். சொல்லுங்கய்யா சொல்லுங்கய்யா. ஒவ்வொரு சரீர பலவீனங்கள், ஒவ்வொரு பாவ போராட்டங்கள், ஒவ்வொரு மந்திர சூனிய செய்தினை கட்டுகள் ஒவ்வொன்றும் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால் முறிந்து விழுவதாக. நீங்க விசுவாசத்தோடு துதிக்க துதிக்க ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தோடு முன்னேற முன்னேற சத்துரு மடங்கடிக்கப்படுகிறான். ஒரு சேனை விழுகிறது போல ஒரு நல்லா 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 விடுதலையா விடுதலையா. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால கையில் எடுப்போம். சாட்சியின் வசனத்தினால ஜெயம் எடுப்போம். முன்னேறி செல்லுங்க முன்னேறி செல்லுங்க. உங்க குடும்பத்தின் மீது பாதுகாப்பு. எனக்கு இனி வயதுக்கு முந்தின மரணம் கிடையாது. உங்களை வாரிக்கொண்டு போகிற கொள்ளை நோய் உங்கள் மீது பலம் செய்ய முடியாது. என் பிள்ளைகளை ஜெயிக்க முடியாது. எங்கள் பிள்ளைகளுடைய பரிசுத்தத்துல கை வைக்க முடியாது. ரத்தம் ஜெயம். ஆமென். ஆவியானவரே, இனி உங்க ரத்தத்தை நாங்க மறக்க கூடாது. உங்க ரத்தத்தை நாங்க மிதிக்க கூடாது. குமாரனை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்த கூடாது. கடைசியா சேர்ந்து சொல்லி முடிப்போம். ரத்தம் ஜெயம். உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம். சொல்லுங்க தங்கச்சி தம்பி சொல்லு. பாவத்தை ஜெயிக்கிற நேரம். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம். ஆண்டவரே நன்றி அப்பா. எங்களுக்கு மறுபடியும் உம்முடைய ரத்தத்தின் மேன்மைய, உம்முடைய பந்தியில் அமர்ந்திருக்கிறவர்களுக்கான நித்திய ஜீவ மேன்மைய, எங்க வாழ்க்கையில ஜெயம் எடுக்கிற மேன்மையை நீங்க நினைப்பூட்டுறதற்காக நன்றி. இந்த அதிகாலையில் ஒவ்வொரு குடும்பத்தின் நிலைக்கால்களிலும் ஒவ்வொருவருடைய இருதயத்தின் நிலைக்கால்களிலும் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை பூசுகிறோம். சங்காரம் உட்பிரவேசிக்க கூடாது என்று உம்முடைய வேலைக்காரனா எனக்கு நீர் கொடுத்த அதிகாரத்தின்படி இயேசுவின் ரத்தத்தினால் நாமத்தினால் முத்திரை போடுகிறேன். இப்பொழுதே முத்திரை போடுகிறேன். எந்த சத்துருவின் கிரியைகளும் இனி என் பிள்ளைகளின் குடும்பத்தை தொடக்கூடாது. என் ஜனத்தாரை தொடக்கூடாது. எங்களையோ உடல் பொருள் ஆவி உடைமை எதையும் தொட அதிகாரம் இல்லை. அடைப்பட்ட கர்ப்பங்கள் திறப்பதாக, தடைப்பட்ட வாசல்கள் திறப்பதாக. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவனும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் ஆகிய கர்த்தர் முன் செல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம். அர்ப்பணிக்கிறோம் அப்பா.
அப்பா வீட்டுல சோப்பை வாங்கி வச்சுட்டா சுத்தமாயிட மாட்டோம்ப்பா. அதை அப்ளை பண்ணா அதை எடுத்து பயன்படுத்தும் போதுதான் வாசனை, அதை எடுத்து பயன்படுத்தும் போதுதான் பலம், சந்தோஷம், சுத்தம். இது எல்லாவற்றையும் எங்க வாழ்க்கையில் நீங்க கொண்டு வாங்க. இந்த அதிகாலையில புது பலத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தருடைய பிள்ளைகளை தட்டி எழுப்பி என் கர்த்தர் அனுப்பி இருக்கிறதற்காக நன்றி. தாழ்த்தி விரும்பியாக்குகிறோம். மாலையும் வர வேண்டிய பிள்ளைகளை நீங்க கொண்டு வாங்க. இந்த நாள்ல ஒவ்வொரு காரியத்திலையும் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை முன்னெடுத்து நாங்க ஜெயம் எடுத்தோன்னு மாலையில சாட்சிகளை கேட்க உதவி செய்யும். தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். கிருபை பெருகுவதாக இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொண்டு அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. கை சபக்கிற மாதிரி பலமா கைகளை தட்டி அப்பா மகிழ். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமா நம்முடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருகிறவர். ஆமென். நம்ம சேஷமா பிரதற்காக நம்ம ஜெபிக்கலாம். அவர் பலவீனத்தை கர்த்தர் மாற்றும்படி எல்லாரும் கரங்களை நீட்டி ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா பலவீனம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. ஹல்லேலூயா. நம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலையோடு நம்முடைய வேலையை செய்ய ஆண்டவரே கர்த்தர் கிருபை தருவீராக. தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஊழியத்தில் இன்னும் எடுத்து பயன்படுத்துவீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஊழியத்தின் தேவைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் கேட்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். இந்த உலக போர் நிற்கட்டும். ஆமென். அல்லேலூயா. அதனால விலைவாசி உயர்கிறது. எத்தனையோ காரியங்கள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஜெபம் பண்ணலாமா? கொஞ்சம் பாரத்தோடு ஆண்டவர் இருதயத்தில் பேச வேண்டும். இது ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட நம் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படட்டும். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆலையில் எத்தனையோ அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்கள். சிறு பிள்ளைகள் பட்டினியாய் கிடக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் வேலை வாய்ப்பை இழந்து போகிறார்கள். நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலே சமாதான பிரபுவாகிய உமையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே உதவி செய்வீராக. எல்லாரும் வாய்களை திறந்து பரிந்து பேசி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே நீர் நல்லவன், நீ நல்லவன், நீ நல்லவர் அப்பா. நீர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. சமாதானம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. உலக சமாதானத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வரமண்டலங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலுடைய சித்தம் 100% நிறைவேறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இன்னைக்கு மாலை கூட்டத்திலும் கர்த்தருடைய வார்த்தை உண்டாக வேண்டும். ஆமீன். வருகிறவர்கள் துரிதமாய் வர வேண்டும். அது மழை வரக்கூடாது. தடைகள் மாறட்டும். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே இந்த சாயங்கால கூட்டத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிலும் தேவனுடைய வார்த்தை கடந்து வருவதாக. கர்த்தர் தடைகளை மாற்றுவீராக. ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தை உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த 40 நாள் ஜெபம் முடிவதற்குள் சபையில் இருக்கிற எல்லாருக்குள்ளே இந்த ஜெப ஆவியை கர்த்தர் போடுவீராக. விண்ணப்பத்தின் ஆவியை போடுவீராக. பரிந்து பேசுகிற ஆவியை கர்த்தர் போடுவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் தொடர்ந்து 52 நாள்ல உடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும். கர்த்தர் நிச்சயமாய் அதை செய்வார். விசுவாசிக்கிறவங்க இருக்கிறீங்களா? இருந்தீங்கன்னா நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் இந்த காரியத்தை நம்மை கொண்டு, என் கையை கொண்டு நீ துவங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நீர் செய்து முடிப்பீரப்பா. உதவி செய்யும் ஆண்டவரே. 52 நாளில் இவைகளை நாங்கள் செய்து முடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. வேதம் சொல்லுகிறது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆமென். இந்த செருபாபேல் உண்டியல் இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. ஆமென். கர்த்தர் உங்களை உணர்த்துவார்னா நீங்க வாங்கிட்டு போங்க. நல்ல பாரத்தோடு நம்ம இந்த மீட்டிங்ஸ்க்காக ஜெபம் பண்ணோம். யாரெல்லாம் எப்படி நினைச்சிங்கன்னு தெரில. ஆனால் அந்த மீட்டிங்கு தனியாக ஒரு பாரத்தோடு நம்முடைய கைகளை
ஊழியத்திற்காக திடப்படுத்த வேண்டும் என்று ஒரு 3 பேர், நான் கொஞ்சம் மேக்சிமம் தாராளமாகவே சொல்கிறேன், ஒரு 4 பேர் ஸ்பெஷல் மீட்டிங்னு எழுதி போட்டிருக்கிறாங்க. கர்த்தர் இந்த தேவைகளை சந்திக்க வேண்டும். அல்லேலூயா. முழு சபையில் 4 பேர் மீட்டிங்காக எழுதி போட்டிருக்கிறாங்க. கர்த்தர் தான் இந்த தேவைகளை சந்திக்கணும். ஆமென். மறுபடியும் இந்த ஒரு வாரம் கேப், அப்படி அடுத்த வாரம் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் இருக்கிறது. எல்லாம் நான் யாரை நம்பி நான் செய்யல, ஆண்டவரை நம்பி நான் செய்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. எங்களோடு இணைந்து கொள்ளுகிற விசுவாசத்தில் இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தேவைகளை கர்த்தர் சந்திப்பாராக. எல்லாருக்குள்ளே இந்த தரிசனத்தை கர்த்தர் தர வேண்டும். என்னுடைய சபை, இந்த சபைக்காக நான் உத்தரவாதம் பண்ண வேண்டும், ஜெபிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும், என்னால் என்ற எல்லாவற்றையும் நான் செய்ய வேண்டும் என்கிற வாரத்தை கர்த்தர் தருவாராக. யாரும் வழி போகலாம் இல்லாம ஜெபம் பண்றீங்களா? ஞாயிற்றுக்கிழமை வரல, நீங்க நடுநாள் வந்து ஜெபிக்க வந்திருக்கிறீங்க. இந்த ஒரே பாயிண்ட் ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். எல்லாருக்குள்ளேயும் கர்த்தர் இந்த ஆத்துமா பாரத்தை தர வேண்டும். சபைக்காக நான் ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும். எப்படியாவது வாயை திறந்து இயேசுவுக்காய் நான் பேச வேண்டும். இதுதான் கடைசி நாட்கள். இப்பொழுது மௌனமா இருந்தா குற்றம் உன்மேல் சுமரும் என்று சொன்ன வார்த்தை உங்களோடு பேசுவதாக. ஆண்டவரே, பாரத்தை தாரும் ஆண்டவரே. தரிசனத்தை பெற்றுக்கொண்ட விசுவாசிகளாய் அப்பா, இந்த சபை மணவாட்டியாகிய சபையிலே கர்த்தர் என்னை வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறதே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது சரீரமாகிய சபை. அல்லேலூயா. உங்களால் என்ன பார்க்க முடியுது? ஆமென். சில விஷயம்லாம் பார்க்க முடியும், கண்ணை பார்க்க முடியுது. ஹார்ட்டை பார்க்க முடியுதா? பார்க்க முடியல. அதோட கை நரம்புகள், நோட்ஸ், ஒவ்வொரு நரம்புகள், முழங்கால், இதெல்லாம் நம்ம உள்ள நடக்குது. இதெல்லாம் சரியா வேலை செய்யறதுனால தான் நம்ம ஆரோக்கியமான மனிதனா இருக்கிறோம். அல்லேலூயா. சர்ச்சு முழுசும் வேலை செஞ்சது ஆரோக்கியமான சபை, அது ஆரோக்கியமான சரீரம். யாரும் ஸ்பெக்டேட்டரா இருக்கக்கூடாது, வேடிக்கை பார்க்குறவங்களா, சபைக்காக வேலை செய்கிற, ஆண்டவருடைய வேலையை செய்கிறவங்களா என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. எனக்கு என்ன கிருபை வரங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், என்னால் என்ன முடியுமோ, கர்த்தர் எதற்காக என்ன சர்ச்சில் வச்சிருக்கிறாரோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும். கரங்களை உயர்த்தி கேட்குறீங்களா? ஆண்டவர் அந்த திட்டம் ஒவ்வொருவரிலும் யாரையும் ஆண்டவர் சும்மா இங்க வைக்கல. எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதன்படி எழுந்து பிரகாசிக்கிறவளாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியாய் தேவன் ஆசீர்வதிப்பீராக. உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.